சரியான ஒரு முழங்கால் ஆண்டவர் சமூகத்தில் நீ போட்டேன்னு சொன்னா ஜெயம் கர்த்தரால் வரும். நடக்காத காரியத்தையும் நடத்துவார், திறக்காத கதவையும் அவர் திறக்குவார், எல்லாத்தையும் அவர் திறப்பார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னாக்கா, காலையில் நீ ஜெபத்தில் உட்கார்ந்து விட வேண்டும். ஆமென். எவ்வளவோ சரீரத்தில் பலகீனம் இருந்தாலும், எவ்வளவு சோர்வு இருந்தாலும், அந்த காலையில் போய் அவர் அப்பா கிட்ட போய் உட்காரும் பொழுது நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி நாம் மாறிவிட்டால் உன் வீட்டுக்கு வருகிற துக்கத்தை கூட அவர் மேற்கொள்ளாதபடி தடை செய்வார். இதுதான் ஆண்டவர். ஏன் சொன்னா, இரவும் பகலும் நம்மை காக்கின்ற கடவுள். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவனை எழுப்பும்படி யார் தெரியுமா வந்து அவனை எழுப்புவார்? ஏசாயா தீர்க்கதரிசியே. பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா புத்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர், ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார், கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார், காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல், கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். What a beautiful word. நிறைய முறை இந்த பக்கத்தை நம்ம படிச்சிருப்போமா இல்லையா? நிறைய நேரங்கள் இதை பார்த்திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியை எழுப்புகிறவரே கடவுள். அவர் தெளிவா சொல்றாரு, அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். ஒரு கடவுளுடைய பிள்ளையை கடவுள் எழுப்பணும், கடவுள் தான் எழுப்பணும். ஒரு தாய் தன் பிள்ளையை எழுப்புவது போல ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். மகனை பார்த்து அப்பா என்ன சொல்லுவார்? டேய், காலையில் நீ டியூட்டிக்கு போகணும், சீக்கிரம் படுத்துட்டு காலையில் எழுந்திரி, நேரத்தை செலவழிக்காது. அம்மா என்ன சொல்லுவாங்க? நீயும் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், சீக்கிரம் படுங்க. அப்போது ஒரு தாயும் தகப்பனுக்கும் தன் பிள்ளையின் மேல் இருக்கிற கருசனையை போல உங்களையும் என்னையும் படைத்த தெய்வத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு கருசனை இருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த கருசனையை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால், நான் இப்படி பயிற்சியை பெறும் பொழுது, சரியான முழங்கால் போட்டு படுக்கும் பொழுது அவர் தட்டி எழுப்புவார், தட்டி எழுப்புவார். அனுபவத்துக்குள்ள போகணும். ஏனோ வந்தோம், கை தட்டணும், பாட்டு பாடணும் அப்படின்னு இல்லை. அனுபவத்துக்குள்ளாக, ஆழத்துக்குள்ளாக அங்கதான் பார்க்கிறாரு. அப்படி எழுப்பி என்ன பண்றாராம்? காலையில் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ காலையில் என்ன பேசணும்? நீ போய் உட்காந்துட்டேன்னு வச்சுக்க, இன்னைக்கு நான் யாரை சந்திக்கணும், இன்னைக்கு யாரிடத்துல என்ன பேசணும், இன்னைக்கு நான் யாரிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்றத அவர் சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு நீ என்ன நடத்தணும், எப்படி இருக்கணும், எல்லாமே அவர் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா பேசும் தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், கற்போர் கேட்பது போல என் செவி சாய்க்கின்றார். நான் என்ன பேசுறனோ அதை அவர் செவி சாய்க்கிறார். சொல்லி கொடுக்கிறது போல ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு மாணவனுக்கு சொல்லி கொடுக்கிறானோ அதே போல அவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார். நான் சொல்லுகிறதையும் அவர் கேட்கிறார். இப்படிப்பட்ட உன்னத கடவுள் காலை 4 மணிக்கு, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் காலையில் 4 மணிக்கு ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது இந்த அனுபவம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லணும், ஆண்டவரே இப்போ பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. 4 மணிக்கு நீ கடவுள்கிட்ட போய் 4 மணிக்கு உட்காந்துட்டு நீ பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். உன்னை நீ சரி பண்ணணும்,
உன் இருதயத்தை சரி பண்ணணும். போன உடனே ஏனோ தானோ என்று உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் கட 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 கடன்னு சொல்லிட்டு எதேதோ சொல்லிட்டு எழுந்திருக்கிறது கிடையாது. ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் கணவர்கிட்டேருந்து ஒரு காரியம் நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் எப்படி போய் கேட்பீங்க? அவருடைய மூடு பார்த்து அவர்கிட்ட போய் உட்காந்து பொறுமையாக பேசி சொல்லுவீங்க விஷயத்தை. சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு என்றைக்காவது வெளியே வந்துட்டிங்களா? நான் சொல்லிட்டேன் அவர் செஞ்சிடுவார் அப்படின்னு வெளியே வந்திருப்போமா? பதில் வாங்குற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டோம். ஆமென். பதில் வாங்குற வரைக்கும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் பேசலையே. அன்றைக்கி பேசலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் கேட்போம், நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டிங்களா, ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அந்த பதில் வர வரைக்கும் பின்னாடியே நை 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 நைன்னு அடிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அங்கே மாத்திரம் ஏன் அதை செய்ய மாட்டேன்றோம்? பிரைஸ் தி லார்ட். நீ முதல்ல உன்னை சரி பண்ணணும். உன் வார்த்தை எப்படி இருக்கணும்னு சொன்னால் கரெக்டாக இருக்கணும். எலியா பாடுள்ள ஒரு மனிதன் தான். ஆண்டவர் சமூகத்தில் கருத்தாய் ஜெபித்தான். அவன் ஜெபித்தான், மேலிருந்து மழை வந்தது. அவன் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். ஆண்டவர் காலையில் நம்மளை சரி பண்ணணும். நம்மளை சரி பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மளை சரிப்படுத்திட்டு தான் வெளியே அனுப்புவார். சரிப்படுத்தாத வரைக்கும் அவர் வெளியே அனுப்ப மாட்டார். நீயா எழுந்திரிச்சு வந்துட்டியா அதுக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆமென். ஆண்டவரே என்னை ஒழுங்குபடுத்துங்க, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்க. நான் எங்கே பலகீனமாக இருக்கிறேன், நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கிறேன், எங்கே ஒழுங்கினமாக இருக்கிறேன், எங்கே நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேன், என்னோடு பேசுங்க, என்னை சரி பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை பேரை இப்படி ஆண்டவர் காலையில் எழுப்பி இருக்கிறார் சொல்லுங்கள்? கடவுள் தட்டி எழுப்புவார். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய அருமையான சகோதரன் தான் சொல்வேன், நெல்சன் எக்மோரில் ஜேபிஆர் காலேஜில் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறோம். டிவைன்லேருந்து பிரதர் ஆனி ஜார்ஜ் எல்லாம் ஜேபிஆர் காலேஜில் கன்வென்ஷன். நெக்ஸ்ட் டே ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். காலையில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டரை கூட்டுட்டு வரணும். கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்கள ஸ்டேஷனில் கூட்டுட்டு வரணும். நாங்கள் 2 பேரும் நைட்டு வீட்டுக்கு வரும்பொழுது 2:30 மணி. அவங்க வரக்கூடிய ட்ரெயின் டைமை பார்த்துட்டு அங்கே போய் நிற்கணும். 6:30 மணியோ 7 மணியோ டைம். அப்போது என் வீட்டுக்கு நெல்சன் வாய்ஸ்லேயே ஜான் அப்படி தான் கூடுவான். ஜான் அப்படின்ற ஒரு சத்தம். ஐயோ இவன் எழுந்திரிச்சு வந்துட்டான், நம்மளை கூப்பிட்ட டைம் ஆகிடுச்சு போல இருக்கு. கட்ட கட்டன்னு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நான் வெளியில் வரேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் நான் கூப்பிட்ற மாதிரியே நெல்சன் 2 பேரையுமே நான் கேட்குறேன், என்ன நீ என்னை கூப்பிட்டியே? அவன் சொல்ல, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க. ஆண்டவருக்கு அவருடைய வேலையில் கரிசனையாக இருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு சரியாக நாங்கள் எழுந்து போய் அந்த நபரை கூட்டுட்டு வரணும்னு சொன்னால் ஆண்டவர் விழிப்பாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? கடவுள் விழிப்பாக இருக்கிறாரு. அவர் எழுப்புற ஒரு தன்மை உள்ள மனிதன். அவர் எழுப்புவார், நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவார், அழைப்பார். இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நைட்டெல்லாம் வெட்டி கதை பேசிட்டு, நைட்டெல்லாம் மொபைலில் படத்தை பார்த்துட்டு, டிவியில் தூக்கம் வரலன்னு சொல்லி கண்டதெல்லாம் பார்த்துட்டு நீ படுத்துட்டு தூங்குனீன்னா ஆண்டவரை எழுப்புவார். வேற ஆள் எழுப்புவான். என்ன எழுப்புவான்? அந்த ராத்திரியில் அடித்து புளிச்சு எழுந்திரிச்சு ஐயோ ஏதோ ஒன்று நெஞ்சில் உட்காந்து. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்புறது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவரை கூப்பிட்ட உடனே அவர் வந்துடுவார். ஆனால் ஒழுங்கு இருக்கு. இந்த கடைசி பேராகிராஃபில் நீ நிற்கணும். அவருடைய த்ரோன் கிட்ட போய் நிற்கணும். அந்த இடத்துக்கு நீ போகணும்னு சொன்னால் ஒரு சரியான ஜெப ஐக்கியம் இருக்கணும். சரியாக ஆண்டவருக்கு முன்னாடி உன் முழங்கால்கள் முடங்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புவார். இதுதான் சத்தியம். உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை தினமும் எழுப்புவார். ஆண்டவர் நாம மகிமைக்கு சொல்கிறேன். அவருடைய அபிஷேகத்துக்கு கீழே நின்று நைட்டு 12:30 மணி ப்ரேயர் முடிச்சேனாக்கா அதோடு நான் தூங்குறதுக்கு 2:30 மணி ஆகும். 2:45 கூட ஆகும் சில நேரத்தில். ஆனால் ஷார்ப்பாக 3:45 விழிப்பு வந்துடும். ஒன்று அவர் எழுப்புவார், இன்னொன்று என்கிட்ட இருக்கிற பையன் என்னை எழுப்பிடுவான். யாரையோ வச்சு எழுப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு போகணும் வெளியில். கரெக்டாக 3:45 தான் அவனுக்கு வரும். சிந்திச்சு பாருங்களேன். அப்போ நம்ம எழுப்பி வெளியில் போயிட்டு வெளியில் டைமை பார்த்தா 3:45 ஆயிடுச்சு, ஓகே ஃபைன், இவரை வெளியே தரத்தி விட்டு நான் முகத்தெல்லாம் கழுவி ரெஃப்ரெஷ் ஆகி பாயை போட்டுட்டு கீழே உட்காந்து, தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலான்மா ஆவி அனைத்தோ உன் பாதம் வைத்து பணிகின்றேன். அவ்வளவுதான், பணிகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு ஃப்ளோ இறங்கும். அனுபவிச்சு சொல்றேன். அதுதான் தேவ பிரசன்னம். அதுதான் தேவ பிரசன்னம். தூக்கம் போயிடும், தூக்கம் சரஸ்வதி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் அபிஷேகம், அதுக்கப்புறம் அந்நிய பாஷையில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது 5:45. பிரைஸ்லாம் 5:45 அவன் சுரண்ட ஆரம்பிப்பான். கரெக்டாக 5:45 அவர் சுரண்டுவார் வெளியில். இப்போ நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிடுவோம். பாருங்க, அந்த நாள் எப்படி இருக்கும். நீ நல்லா துதிச்சு ஆராதிச்சிட்ட பிறகு பைபிளை பிரிச்சிடணும். பைபிளை பிரித்து வச்சுட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் பேசுவார். காலையிலேயே எல்லாம் முடிச்சிடணும். 11 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன், 12 மணிக்கு பைபிள் படிக்கிறேன், நிச்சயமாக படிக்கவே மாட்டேன். அப்போ தான் ஃபோன் வரும். உன்னால் முழுமையாக படிக்க முடியாது. பிள்ளைங்க காலையில் படித்தா பிள்ளைங்களுக்கு மண்டையில் நிற்க சொல்ல தெரியுமா, டேய் காலையில் படிடா, காலையில் படி. அப்போ காலையில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், மெமரி பவர் ஜாஸ்தி. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் இல்லையா. அப்போ நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னா, நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை பிரித்து கையில் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கும். வசனம் அப்படியே எழும்பி நிற்கும், வார்த்தை எழும்பி நிற்கும். இந்த பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். தூங்குற மகனே மகளே நீ எழும்பணும். பிரைசலாம். அதனால தான் அழகாக எழுதியிருப்பார், இன்னும் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், கையை மடக்கி தூங்கலாம் சோம்பேறியே, நீ செத்தவனை போல் தூங்குகிறாயே என்று எழுதியிருக்கிறது. அலாரம் வச்சு எழுப்புறது ஒரு அனுபவமா சொல்லுங்க. அலாரம் வைக்காமே எழுந்திருக்கணும். ஆமென். அலாரம் வைக்க சில பேர் அலாரம் வச்சுட்டு 5-6 மணிக்கு எழுந்திருப்பான். டியூட்டிக்கு போகிறது அந்த அப்படி இருப்போமா? எஜமான் ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறவனுக்கு காலையில் வேலைக்கு போக தெரியுது. உன் வாழ்க்கையே ஆசீர்வாதமாய் வைக்கிற தெய்வத்துக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறான்? இந்த தியானம் முடிஞ்ச உடனே இந்த பழக்கத்துக்கு நான் வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆமா, நல்லா பப்பரப்பான்னு தூக்கிட்டு வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். தெரியல, அதிகாலையில் கிடைக்கிற கிருபையை குறித்து தெரியல. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பயிற்சி கொடுக்கல. ஆமென். பயிற்சி கொடுக்கல. அதிகாலையில் ஜெபம் பண்ணு, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காலையில் எழுந்த உடனே எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். 2வது கேட்டு கற்றுக்கொள்ளணும். ஆமென். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அடுத்தது நீ கேட்டு கற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு காலை என்பது மிக முக்கியமானது. அப்படியே எழுந்திருச்ச உடனே படைப்புகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்குது.
காலையில் எழுந்த உடனே படைப்புகள் எல்லாம் துதிக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலை என்பது மிக முக்கியமானது. அதுவும் அதிகாலை என்பது மிக முக்கியமானது. அதிகாலையில் தான் தேவ கிருபை. இயற்கை அமைப்பிலேயே அதிகாலையில் மிக முக்கியமானது. கடவுள் படைத்த எல்லா படைப்புகளிலேயும் காலையில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? காலையில் ஃப்ரெஷ்னஸ், அப்படி கண்ணை திறந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ். நல்லா காலையில் ஆண்டவரை துதிச்சுட்டு பைபிள்லாம் படிச்சுட்டு ஒரு டம்ளர் டீயை பக்கத்தில் வச்சுட்டு அந்த காலை நீட்டி போட்டு அந்த டீயை சூட அத்தாடி 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 ரைட்ஸெல்லாம் உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. தேவப்பிள்ளையே, அதிகாலையில் அந்த கிருபை நம்மளை நடத்தணும். இரவில் பேசுனார் பாருங்க, 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் தினமும் கொடுக்குறேன், டாக் கொடுக்குறேன். அவர் பேசுகிற அந்த மறை உண்மைகளை ஆச்சரியமாய் கேட்கும்படியாக இருக்கும். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் அழகா சொல்லுவார், இயேசு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார். காலையில் ஜெபிக்கிறவங்கிட்ட வல்லமை புறப்படும். அதிகாலையில் ஜெபிக்கிறவங்கிட்ட இருந்து பேசுனாவே அக்கினி புறப்படும். அதிகாலையில் அந்த ஜெப ஐக்கியம் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த அனுபவம் இருந்ததுன்னு சொன்னா, அவன் நிற்கிற இடத்துல பிரசன்னம் போகும். அந்த பிரசன்னம் வெளியில போகும். அந்த அனுபவிக்கிற அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இவங்க அத்தனை பேருமே அதிகாலையில ஜெபித்தவர்கள். நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை காலையில தான் நீ முடிவு பண்ணணும். நீ காலையில போய் அந்த உட்காந்துட்டினாக்கா, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன முடிவு எடுக்கணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு நான் என்ன பேசணும். வீட்டில் சமையல் செய்கிற அக்காமாருங்களாம் இருக்கிறீங்க, தங்கச்சிமாருங்களாம் இருக்கிறீங்க, அம்மாமாருங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஆகாரம் வச்சிருக்கீங்க, நீ கேட்டு சூப்பரா சொல்லுவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ என்ன செய்யணும் என்றதை சொல்லி கொடுக்கிற தெய்வம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், வேலைக்குள்ள நான் என்ன பேசணும், என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபு காலையில ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வீட்டில் நடத்தினான், தெரியுமா? யோபு காலையிலேயே ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வீட்டில் நடத்தினான். எப்படி நடத்தினான்? யோபு 1:5 வசனம். விருந்த நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து, என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுத்தான். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். யோபுக்கு இது ஒரு பழக்கமாவே ஆயிப்போச்சு. யோபு அதிகாலையில எழும்பி தன் பிள்ளைகளுடைய குற்றம், ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தான், அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு சர்வாங்க தகன பலியை அவன் செய்தான். சர்வாங்க தகன பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா துதி, சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி தினமும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சர்வாங்க தகன பலி என்றால் என்ன தெரியுமா? சர்வ அங்கத்தையும் பலியாக கொடுப்பது. சர்வ அங்கத்தையும் பலியாக கொடுக்கணும். உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தினமும் பலியாய் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுமா? சத்தமா? அல்லேலூயா.
ஹல்லேலூயா. உன்னையே கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரையிலும் அதிகாலையில் ஆண்டவர் இடத்துல எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும், எல்லாத்தையும் சரண்டர் பண்ணணும். இப்படி நீ உள்ளுறுப்புகள் எல்லாம் சரண்டர் பண்ணா செஸ்ட் பெயின் வராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உள்ளுறுப்புகள் எல்லாம் சரண்டர் பண்ணியா உன்னுடைய எல்லா சிஸ்டத்தின் மேலேயும் அவர் கண்ணு இருக்கும். லிவர் ஃபெயிலியர் ஆகாது, ஹார்ட் அட்டாக் வராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி நம்ம காலையில் இப்படி போய் நேரத்தை செலவழிச்சு பாருங்களேன், நேரம் போகிறதே தெரியாது. ஆமென். நேரம் போகிறதே தெரியாது. பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். காலையில் எல்லா பிசாசுகளையும் பிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்ற கூற்ற பாருங்க, திருப்பாடல்ல 101:8. நாட்டிலுள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன், ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன். எல்லாரையும் ஒழிப்பேன் தாவீது சொல்றார். அப்படின்னா நாட்டில் உள்ள பொல்லார் என்றால் என்னன்னா, எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு ஆவி இருக்கு, ஒரு தீய சக்தி எல்லார் பின்னாடியும் இருக்கு. அது நம்மளை சுரண்டிக்கிட்டே இருக்கும். யோசுவாவுக்கு இந்த பக்கத்தில் தேவதூதர் இருந்தால், யோசுவாவுக்கு அந்த பக்கத்தில் பிசாசு நின்னான். எத்தனை யோசுவா இருந்தாங்க வேதத்தில் தெரியுமா? 2 யோசுவா இருந்தாங்க. அப்போ எந்த யோசுவா கிட்ட பிசாசு நின்றுச்சு? தலைமை குரு. தலைமை குரு பின்னாடி தான் பிசாசே நிற்கிது. புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வேலையை நாம் செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். நமக்கு வேலையே அதுதாங்க. ஆண்டவரே, என் வீட்டை எந்த பிசாசும் தொடக்கூடாது. அவன் எப்படி வந்து டச் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 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 மூடி வைக்கிறது இல்லை, பிசாசை எதிர்க்கணும். உன்னை எதிர்த்து வருகிற பிசாசுகளை அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே, என்னை எதிர்க்கிற எல்லா சத்துருக்களையும் மிதித்து போடுகிறேன். உன் சுயம் சாகணும், உன் மாமிசம் கிழிக்கப்படணும், உன் ஜீவனத்தின் பெருமை அழிக்கப்படணும். இதெல்லாம் எல்லாத்தையும் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையா நம்ம கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் இவனை மிதிச்சு போட முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவளை மிதிச்சு போட முடியுமா முடியாதா? தொடக்க நூல் 26:31 சொல்லுகிறது, அதிகாலையில் அவர்கள் எழுந்து ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தனர். பின் ஈசாக்கு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களும் அவரிடம் வந்து சமாதானமாய் பிரிந்து சென்றனர். இன்னைக்கு காலையில் சமாதானத்தோடு நான் எழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்படியே தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஏசையாவை தட்டி எழுப்பினது போல என்னை தட்டி எழுப்பின ஆண்டவரே, என்னை எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விடுதலை பயணம் 24:4 சொல்லுது, மோசே ஆண்டவரிடம் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரவேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினாரு. ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. சரி செய்யணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் சரி செய்யணும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ எழுந்துரு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. ஆண்டவருடைய கிருபை இந்த காலை வேளையில் புதிதாய் இருக்கிறது. காலை தோறும் ஆண்டவரிடத்தில் உதவி செய்கிறவர். காலை ஒரு சர்வாங்க தகன பலியை நீ செலுத்தணும். காலையில் இயேசு ஜெபித்தது போல நீ ஜெபிக்கணும். காலையில் உன் பலிபீடத்தில் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். காலையில் என்ன பண்ணணும்? கல்லுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது போல உனக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்படணும். இதெல்லாம் அதிகாலையில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நான் என்ன பேசணும் ஆண்டவரே கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தினுடைய அபிஷேகத்தை அவர் கொடுக்காம செல்லவே மாட்டார். ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறப்பாரு, உனக்காக திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறப்பாரு. காலையில் அருமையான தேவதாசன் மூலமாக ஆராதனையில் நற்கரணையில் ஆண்டவர் பேசின வார்த்தை உண்மை. உனக்காக அவர் யுத்தம் செய்வார், உனக்காக கதவை திறப்பார். ஆமென். ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை எழுப்புகிறாருன்னு. இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்னை எழுப்புகிறாரு.
நீங்களும் சொல்லணும், ஆண்டவர் என்னை எழுப்புகிறாரு. ஆமென். இனி ஆண்டவரே, நான் மரிக்கிறவனை போல தூங்கக்கூடாது. ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கணும், உங்க சத்தத்தை கேட்கணும். எனக்குள்ளாக அந்த கிருபையை கொடுங்க. அந்த கிருபையில நான் வளரும் பொழுது, அந்த பயிற்சியில நான் வளரும் பொழுது, ஆண்டவரே, உங்களுடைய சிங்காசனத்துக்கு நீர் என்னை கொண்டு போகத்தக்கதான பயிற்சியை நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே, உரகதர பதர மனமஹதர பலபா உரபதர பஷகலதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிபனம சந்தரதுல ஹதரமதரம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிகதரபதரம சந்தரதலப கதரப. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி, எஸ், எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னிலிருந்து எனக்குள்ளார அந்த துதி சத்தம் கேட்கணும். இன்னிலிருந்து எனக்கு அந்த துதி சத்தம் கேட்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓரிபனமா தரப கதரப நிமா குலுஹுதுரப உஷனதியாந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபனமா. கேளுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. யாரும் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. தயவு செய்து மொழியை உருட்டாதீங்க. நீங்க கண்ணை மூடினா தான் தெய்வத்தினுடைய மகிமையை பார்க்க முடியும். எஸ் லார்ட். ஓ ஜீசஸ். ஒரு மேகம் இந்த ஹால் முழுவதும் இறங்கி இருக்கிறத நான் திறந்த கண்ணில் பார்க்கிறேன். இந்த ஹால் முழுவதும் ஒரு மேகம் இறங்கி இருக்கு. ஒரு மேகம் இந்த இடத்தை மூடி இருக்கு. உங்களுக்கும் அந்த கண்களை திறந்து கொடுக்கிறார் ஆண்டவர். தரிசனத்தை நீங்க பார்க்கலாம். இந்த புல்பீட் முழுவதுமாக நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. தூத சேனைகள் இந்த வளாகம் முழுவதும் இறங்கி இருக்கிறாங்க. ஒரு மனஹதர மனமா துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கரங்களை தட்டி யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். செங்கடல் இரண்டாய் பிளந்திடும், யோர்தான் நதியும் திரும்பிடும். எரிகோ மதில்கள் விழுந்திடும், எரிகோ மதில்கள் விழுந்திடும். எப்போதும் தேவனை ஆராதிப்போம், எப்போதும் தேவனை ஆராதிப்போம். துதி செய்ய நீ பாட பாட, ஓ ராஜா மகிழ்ச்சியால் உன் அருகில நிற்கிறாரு. நீ பாட பாட, ஓ பரலோக மகிமை அடைகிறது. ஓ ராகத ரபா. எஸ் லார்ட். மீண்டுமாக துதி செய்ய தொடங்கினால், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சீரும் சிங்கமும் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். சீரும் சிங்கமும் பணிந்திடும், எரியும் நெருப்பும் அவிந்திடும். எதிரியின் சதிகள் அழிந்திட, எதிரியின் சதிகள் அழிந்திட, எப்போதும்
ஆராதிப்போம், எப்போதும் தேவனை ஆராதிப்போம். ஓ துதி செய்ய ஓ ஷாகாத ரபாகபா ஓ ரமதி அந்தரி மக்களோ ஆமென் பாடுங்க. ஓ ரிபலா இந்த அபிஷேகம் உன் மேல இறங்குறது. எஸ் துதியின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம் மீண்டுமாக. ஓ ஜீசஸ்